வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மதுரையோட எக்ஸ்டென்ஷனான உசிலம்பட்டி தேனி போகிற ரோட எக்ஸ்டென்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. அதுதான் வந்து அந்த வியூ. அச்சமுத்து விராட்டிபத்துக்கு உள்ளே போகாமல் கொஞ்சம் அவுட்ராக வந்து வர்ற மாதிரி நம்ம இப்போ காலவாசலேருந்து நம்ம கிளம்புறோம். காலவாசலேருந்து தேனி ரோட்டை பிடிச்சி நம்ம கிளம்புறோம். எப்படியும் கிளம்புறோம்னா அச்சமுத்து விராட்டிபத்துக்கு நம்ம பூந்து போகிறதுனால ரொம்ப லேட்டாக இருந்தனால ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் போட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் சாங்ஷன் ஆகி இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில் இருக்குது, என்னென்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காலவாசல் மேம்பாலம் ஏறி இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு தோட்டம் தெரியும் பார்த்துக்கிங்களா. இப்போ நம்ம பாலத்துலேருந்து இறங்கியிருக்கோம் தேனி ரோட்டில். இந்த தோட்டம் வழியாக தான் ரோடு ஜாயிண்ட் ஆக போகுது. அப்படியே இதில் போய் இந்த வழியாக அப்படியே மேலே போகுது. இந்த இடத்துல கட் ஆகிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ரவுண்டான மாதிரி வரும் போல் தெரியுது. வந்துட்டு ரோடு இப்படி கிராஸ் ஆகி அவுட்டர்லேயே போகுது. அச்சமுத்து விராட்டிபத்து போய் கீழக்குடி விளக்கு இருக்குல்ல, கீழக்குடி விளக்கில் போய் ஏறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பகுதியாக நம்ம போய் அப்படியே ஒன்றுனா விசிட் பண்ணிட்டு போவோம் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குன்னு. ஃபஸ்ட் இடம் வந்து கால்வா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து 2வது இடம். நம்ம ஆற்று வருதுல, அந்த ஆற்றுல பாலம் கட்டிட்டாங்க. பாலம் கட்டிட்டு இந்த சைடு ஃபுல்லாக இன்னும் மண் அடிக்காமல் வச்சுருக்காங்க. இது அளவுக்கு மண் அடிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக செம்மண் கலந்து அடிச்சிருக்காங்க. 100 அடி ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. 100 அடி ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ரோடும் இந்த சைடு கிராஸ் ஆகாத மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. ஆனால் வந்து ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் ஆகும் போல் தெரியுது, அந்த கம்மாயை ஒட்டி ஒரு இடத்துல. இப்போ நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா காற்று செம்ம காற்றுங்க. பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல. காற்று செம்ம காற்று. இதுலேருந்து ஃபுல்லாக செம்மண் போட்டாங்க. 3 ஃபேஸாக பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஒன்று வந்து செம்மண், இன்னொன்று தார், இன்னொன்று வந்து பாலம். அந்த மாதிரி 3 ஃபேஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கு வந்து செம்மண் ஃபேஸ். இந்த செம்மண்லேயே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருங்க. 5 கிலோமீட்டர் கணக்கு வந்துடும். அதில் ஒரு 2 கிலோமீட்டர் பாலம், 1.5 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக பாலம் ஏறி இறங்குற மாதிரி. இது நேராக பார்த்தீங்கன்னா அச்சமுத்து வந்துடும். விராட்டிபத்து. இது அதுக்கு அடுத்த பார்ட்டு வந்து அச்சமுத்து. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரைட் சைடில் திரும்பினோம்னா அச்சமுத்து சைடு. ஆனால் திரும்புறதுக்கான எந்த வழியும் இல்லை, ஃபுல்லாகவே அடைக்கப்பட்டிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக செம்மண் ஃபேஸு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கிட்டு போகிறது வந்து தார் போட ரெடி ஆகிட்டுருக்கு. இது அடித்து வச்சுட்டாங்க. வாங்க அதுலேயும் ஒரு ரைடு போயிடுவோம். ஏன்னா இது கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம ஏஎம் ட்ரையல்ஸ் நண்பர் வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பார். பேசிக்லேருந்து எப்படி ரோடு வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னு. அவர் தான் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். நான் வேணால் லிங்க் கீழே கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாக தார் போட ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஃபேஸ். ஆனால் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறப்போ பூரா தோட்டங்க. இதெல்லாம் கம்மாக்கரை பூரா தோட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே அப்படியே ரோடாக மாறிட்டுருக்கு. நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து வெறுத்து போயிடுவோம். அச்சமுத்தில் ஒரு திருவிழானா அடைச்சிருவாங்க, விராட்டிபத்தில் ஒரு திருவிழானா அடைச்சிருவாங்க. நம்மளால் போக வர முடியாது, சுற்றி வரணும், தோரிமான் போய் வரணும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்துச்சு. அதுக்கெலாம் ஒரு விடிவு காலம் தான் நம்ம தேனி ரோட்டுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. நல்ல ஒரு ரிங் ரோடு அமைய போகுது. நமக்கு சந்தோஷமான விஷயந்தான். ஃபுல் பார்ட்டை அவங்களுக்கு காமிக்கணுன்றக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தார் ரோடும் முடிஞ்சிருச்சு, தார் போடுறதும் முடிஞ்சிருச்சு. இந்த பிரிவு பார்த்திங்கன்னா பாலம் கட்டுற வேலை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது NH7 இந்த கன்னியாகுமரி போகும்ல, இந்த NH7 பாலம் இதில் கிராஸ் ஆகிறதுனால இந்த பாலத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க. ரோட்டுக்கு மேலே பாலத்தை கொண்டு போகிறாங்க. அந்த பாலத்தில் நம்மளும் ஒரு ரைட் பண்ணுவோம். அப்படியே மெதுவாக வாங்க. ஒரு பிரம்மாண்டமான வேல்மணியை யாரோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த விடியல் ஆட்சி முடிக்கிறதுக்குள்ளே திறந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இன்னொரு 5 மாதம் இருக்குது. 5 மாதத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க பாருங்களேன். வாங்க ரோடு போகிறது டக்குன்னு முடிச்சு திறந்துருவார்.
ஏன்னா மதுரைக்கு இது ஒரு நல்ல இது. ஏன்னா டிஎம்கே அதிமுக கவர்மெண்ட் கொடுத்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணது டிஎம்கே கவர்மெண்ட். பாலத்தை பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இது நான் வந்து நிற்கிற இடம் வந்து ஹைவேஸு, கன்னியாகுமரி ஹைவேஸு. அப்படியே பாலம்லாம் பாருங்கள், வேலை ஜரூராக நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டு பாருங்களேன், இது நாமலை போய் ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகுது பாருங்கள். கீழே பாலத்தை பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். மதுரைக்கு ஒரு விடிவு காலம் தானே. ஏன்னா எல்லாமே மாட்டுத்தாவணி ஒட்டி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியோ இல்லை செக்கானொலி சைடோ யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிலாம் வந்துருச்சு. இப்போ நார்மலாக போகிறப்பே செம்ம டிராஃபிக் ஆகுது. அது போக அச்சம்பத்து விராட்டிபத்துக்கு நம்ம வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கிட்டு லெஃப்ட் விருதுநர் கன்னியாகுமரி போகிறவங்களும் இது வரைக்கும் நம்மளோட ட்ராவல் ஆகுறாங்க. ரைட் சைடு திண்டுக்கல் அந்த சைடு போகிறவங்களும் நம்மளோட ட்ராவல் ஆகி அப்புறம் தான் பிரியுது. நாமளும் கூட தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. அப்படி பார்த்தா அந்த பீக் ஹவர்ஸ்லாம் நாடா ஸ்கூலு, நாடா காலேஜ்லாம் பீக் ஹவர்ஸ்லாம் அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஒரு பாலம் நம்மளுக்கு இந்த பாதை வந்துச்சுன்னா நமக்கு ஒரு விடிவு காலமாக அமையும்ன்றது துளி அளவு சந்தேகம் கூட கிடையாதுங்க. இது பார்த்துட்டோமா, கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி அங்கிட்டு என்ன வேலை பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம் வாங்க. இது ஃபுல்லாக வந்து கீழே இறங்குற இடம். இறங்கிட்டு அப்படியே வந்து சேர்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழக்குடி விளக்கு இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து சேரப்போகுது. எந்த இடம்னு எக்ஸாக்டாக தெரியல, அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். ஏன்னா கீழக்குடி பிரிவு இது வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே மேலே வந்து உசிலம்பட்டி தேனி போடுறது வரட்டும். நல்ல ஒரு விஷயம் மக்களுக்காக நடக்குது, நடந்தால் சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.